ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப் கட்டர் வந்துட்டு தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவிலே வந்து எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் வந்து கிடைக்கும். பச்சை தீவனம் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 200 கிலோ கிடைக்கும். இந்த சாப் கட்டருக்கு வந்து விக்ரம் சாப் கட்டர்னு பேர் வச்சுருக்கோங்க. மேடம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன மிஷின் பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரியில் என்னவா இருக்கீங்க அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. என்னோட பேர் வந்து மதுமிதா. நான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் வந்து ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மிஷின் வந்து என்னென்னா சாஃப் கட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப் கட்டர் வந்துட்டு தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவிலே வந்து எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து எங்கள் கம்பெனியில் வந்துட்டு கம்மி ரேட்டில் வந்து ஒரு சாஃப் கட்டரை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வந்துட்டு எய்மோடு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் அதை வந்து நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம். இந்த சாஃப் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 kg இருக்கும் இதோட வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா அந்த மாதிரி வச்சுக்கிறவங்க, ஒரு 5 மாடு வச்சுருக்கிறவங்க அவங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். மிஷினை பற்றி சொல்லும் போது சொன்னீங்க இந்தியாவிலே இது மாதிரியான மிஷின் வந்து வந்ததில்லை. ஆமாம். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த மிஷினுக்கும் மற்ற மிஷினுக்கும்? ஸோ இது இந்தியாவிலே ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து மற்ற மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் இது வந்து கோயம்புத்தூர்லேயே இல்லை தமிழ்நாட்டில் கூட இல்லை இந்தியாவிலே வந்து எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு மிஷினை. ஏன்னா இது வந்து அவ்வளோ கம்மி ரேட்டில் நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த மிஷின் வந்து எந்த மாதிரியான விவசாயிகளுக்குலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்? இப்போ வேணால் ஆடு மாடு வச்சுருக்காங்க, கோழிகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய திறன் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விவசாயிகளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மிஷின் வந்து ஒரு 5 மாடு வச்சுருக்கிறவங்க, ஆடு கோழி எல்லாம் வச்சுருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ரொம்ப ஏழையற்ற விவசாயிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டில் மிஷின் வாங்க அவங்களால வந்து அவங்களுக்கு அமௌண்ட் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கம்மி ரேட்டில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுக்காக தயாரித்து கொடுக்குறோம். ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ பசுந்தீவனம் விட்டோம், அதே ட்ரை பவுடர் க்ரீன் பவுடர் நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். காய்ந்த உலர் தீவனம் அது வந்து எவ்வளோ விட்டோம்? ஸோ இதில் வந்து நம்ம வந்து பச்சை தீவனம் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 200 கிலோ கிடைக்கும். அதே காஞ்ச தீவனம் வந்து 1 மணி நேரத்துக்கு 100 கிலோ கிடைக்கும். இதில் சரிங்க. இந்த சாப் கட்டர் வந்து மினி சாப் கட்டராக இருக்குது. இதனுடைய சைஸ்லாம் எவ்வளோ வரும்? அதை கட் பண்ணும்போது எத்தனை இன்ச் சைஸில் வந்து தீவன புல்லை வந்து கட் பண்ணணும்? இப்போ நார்மலாக வந்து ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கையிலே வந்து 1/2 அடி வெட்டுவாங்க. பட் ஆனால் வந்து இதில் வந்து 4 இன்ச்சு வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. இதனுடைய மோட்டர் கெப்பாசிட்டிலாம் சொல்லுங்களேன். இதோட கெப்பாசிட்டி வந்து 1/2 HP to 1 HP வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து. ஓகே, வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த மிஷினில் இருக்குது? இதில் வந்து ஷாஃப்ட் வந்து டேரெக்டாக மோட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வீல் வேணாலும் நாங்கள் வீல் வச்சு கொடுத்துருவோம். மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். விவசாய நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க, இந்த கம்பெனியில் ஒரு குட்டி சாப் கட்டர் ஒன்று பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ தான் நாங்கள் நிறைவேறிருக்கு. இப்போது நாங்கள் எங்களுக்கு என்னென்னா, இது வந்து கோயம்புத்தூர்லேயே யாருமே கொடுக்காத ப்ரைஸாக இருக்கணும். இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸாக தான் இருக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இது லாங் டைமாக கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிறு குறு விவசாயிகள் 1 மாடு 2 மாடு 3 மாடு இப்படி வச்சுருக்கிறவங்க, ஆட்டுக்குட்டியெல்லாம் ஒரு 5 ஆட்டுக்குட்டி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பண்ணணுங்கன்னு என்னுடைய ரொம்ப நாள் ஒரு ஆசை. அந்த ஆசை இன்றைக்கி தான் நிறைவேறிருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த சாப் கட்டருக்கு ஒரு நல்ல பேர் தான் வச்சுருக்கிறோம், அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாப் கட்டருக்கு வந்து விக்ரம் சாப் கட்டர்னு பேர் வச்சுருக்கோங்க. அனைத்து விவசாயிகளுக்கும் இது பயன்பாடாக உள்ளதாக இருக்கும். ஓகே சார், இப்போ மினி சாப் கட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஸ்ரீ ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரியில் வேறு என்னென்ன தயாரிப்புகள்லாம் இருக்குது, அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம்? எங்களுடைய ஆஞ்சநேய இண்டஸ்ட்ரீஸில் வந்து தென்னை மரம் ஏறக்கூடிய கருவி, பனைமரம் ஏறக்கூடிய கருவி, அதில் ஸ்டாண்டிங் டைப்பு சிட்டிங் டைப் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, ரோட்டோரத்தில் எல்லாம் இளநீர் கடை வச்சுருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இளநீர் வெட்டுற மிஷின்லாம் நாங்கள் கோடை காலத்தில் பண்ணியிருக்கோம். சுகர் கேன் மிஷின் பண்ணியிருக்கோம். சுகர் கேனு ஏன்னா கரும்புச்சாறு மிஷின் பண்ணியிருக்கோம். கரும்பை தோல் நீக்கிற கருவி பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சாப் கட்டரில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சாப் கட்டர் மூலமாகவே தென்னை மட்டையை வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிஷின் செஞ்சு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் பால் கறக்கிற மிஷினு, நிறைய கருவிகள் டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் தென்னை மட்டையை தேங்காயை 2 வெட்டுறதுங்க, காஞ்ச தேங்காயை 2 தான் வெட்டி பருப்புக்கு எடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் தோலை உரிக்கிறது. இது மாதிரி தென்னை மரத்தை சார்ந்த அனைத்து விஷயங்களையுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தில் தென்னை மரத்தில் A to Z என்ன
வருதோ அனைத்து விஷயங்களும் செய்யும்போது ஒரு விவசாயிக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பொருள் அனைத்துமே மிக குறைந்த விலையில் கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆம்பிஷனுங்க. அந்த குறிக்கோளை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஓகே சார், நிறைய தயாரிப்புகளை ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரி மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.